Daily. Taste the Daily. இவ எதுக்கு இங்க வரோம்? தம்பி சார் மேனேஜருங்க அங்க ஒயிட் ஷர்ட்டை போட்டு நிக்கிறாரு பாருங்க. white shirt. வரலாம் சார். ஓகே சார். மாயா, ஐ எம் சாரி டு இன்டரப்ட் யூ. நாங்க பேசிக்கிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு விக்ரம் வந்திருக்கான். நான் அப்புறம் பேசுறேன். வாட்? அந்த ராஸ்கல் அங்கேயும் வந்துட்டானா? சரி சரி, ஓகே. இதான் அந்த பிளான். நீங்க பிளானுக்கு ரெடியா இருங்க. டன் டன். ஓகே. காலை கட் பண்ணுங்க. கார் அங்க விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். நீ எடுத்து ஓரமா விட்டுட்டு வா. சரியா? போ, சீக்கிரம் போ. சார் வணக்கம். வாங்க சார். இன்ஸ்பெக்டர் விக்ரம். சொல்லுங்க சார். ருட்டீன் செக்அப் தான். சரௌண்டிங் ஏரியாஸ்ல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு. கேள்விப்பட்டேன் சார். ரெஸ்டாரண்ட் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டோம். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எல்லாம் கிளியரா இருக்கு. ஆமா சார். லைசன்ஸ்லாம் இருக்குல்ல? லைசன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு சார். இல்லீகலா சஸ்பிஷியஸா ஏதாவது நடந்தா இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றோம் சார். இங்க என்ன நடந்தாலும் உங்களுக்கு சொல்றோம். குட். தீனா சார், விக்ரமுக்கு நான் தான் மாயாவுடைய லாயர்னு தெரியும். அவன் உங்களோட என்ன சேர்த்து வச்சு பார்த்தா நம்ம 3 பேரையும் சேர்த்து வச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மாயாவோட பிளானும் சொதப்பிடும். அதனால நாம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். மதவன், வேணும்னா நீங்க எஸ்கேப் ஆகுங்க. அவன் பழைய பங்காளி. நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஓகே சார், நான் எஸ்கேப் ஆயிக்கிறேன். இது சிசிடிவில சார் அதெல்லாம் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு சார். ஆமா சார். எவிடன்ஸ் தேடி பல இடத்துக்கு போகும்போது தற்செயலா சிசிடிவி ஒர்க் ஆவலன்னு வெறுப்பேத்துவானுங்க. ஆமா சார். ஆனா இங்க அப்படி இல்ல சார். குட், வெரி குட். சார் ஏதாவது காஃபி டீ இல்ல சாப்பிடல? நீ காரியம். சரி, ஓகே சார். ஓகே சார். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏய் வாங்க மச்சான், ஏய் வாங்க மச்சான், ஏய் வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? ஏய் வாங்க மச்சான், வாங்க மச்சான். ஹலோ சார், என்ன அந்த பக்கம்? நீ எல்லாம் வெளியே தலையே காமிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு வந்து தாளம் போட்டு வெக்கமே இல்லாம பாட்டு வேற பாடிட்டு இருக்க. நான் எதுக்குடா வெக்க பண்ணோம்? நீ கிரிமினலு, வெக்கமே இல்லாம இப்படிதான் பேசுவ. ஒரு காலத்துல யூனிஃபார்ம போட்டு கெத்தா சென்னை பூரா ரவுண்ட்ஸ் வருவ. கட்ட பஞ்சாயத்து திலகமா இருந்த, வசூல் ராஜாவா இருந்த. உன் கரப்ஷன் மேட்டர்லாம் தெரிஞ்சு கமிஷனரு உன்னை டிஸ்மிஸ் பண்ணி என் கையால உன் கேப்பை கைட்டி அசிங்கப்படுத்தினாரு. அதுக்கு அப்புறமும் எப்படா இப்படி வெக்க இல்லாம வெளியே தலையை காமிக்கிற? ஐயோ ஐயோ. என் யூனிஃபார்ம் பறிப்போன வேதனையும் வலியும் இங்க இருக்கு. அந்த துரோகம் ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் கூடிய சீக்கிரமே வரும். I'm waiting. நீ எப்போன்னு சொல்லு, காத்துட்டு இருக்கேன். ஆனா யூனிஃபார்ம் இல்லாம யூனிஃபார்ம் போட்டிருக்கிற என்னோட உன்னால மோத முடியுமா? ஏன்னா என் கையில சில நேரம் லத்தி இருக்கும், சில நேரம் கன் இருக்கும். அதான் கேட்டேன். உன்கிட்ட என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்கிட்ட இருக்கிற விஷயம் அது நிச்சயம் உன்கிட்ட இருக்காது. உன்னை பழி வாங்கணுங்கிற வெறி, உன்னை அழிக்கணுங்கிற வெறி. அந்த வெறி இருக்கிறவன உன் துப்பாக்கியோ லத்தியோ எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ ஐயோ, ரொம்ப பயமா இருக்குப்பா, ரொம்ப பயமா இருக்கு. வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறதுனால நிறைய சினிமா பாக்குறியோ? ஏன்னா அந்த சினிமால ஹீரோங்க பெனாத்துற டயலாக்லாம் உன் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. ஆனா நீ வில்லன்டா, அத ஞாபகம் வச்சுக்க. எப்பவுமே ஹீரோ தான் ஜெயிப்பான். நீ சொல்றதெல்லாம் ரொம்ப பழைய சினிமா. இப்ப 2K கிட்ஸ் உடைய காலம்.
இங்க வில்லன் தான் ஜெயிப்பான். பார்க்கலாமா? பார்க்க தானே போறது தீனாவுடைய ஆட்டத்தை. ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன் பாஸ் இல்ல மாயா, அவ இப்ப ஜெயில தான் இருக்கா. மாயா கூட சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி ஜெயில போட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு ஹெல்ப் பண்ண இந்த ஜெயிலரே இப்ப ஜெயில தான் இருக்கான். உனக்கும் மாயாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இன்னும் நான் தொடல. அதையும் தோண்டி எடுத்து உங்க 2 பேருக்குமான கிரைம் டீலிங்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி சீக்கிரமே உன்னையும் தூக்கி உள்ள போட போறேன். ஐம் வெயிட்டிங். சீக்கிரம் களத்துல சந்திப்போம். மணி 4 ஆகுது. யாருக்காவது ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைப்பு இருக்கா? எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. கௌரி, கௌரி, எங்க போயிட்ட? ஒருத்தரையும் வீட்டுல ஆளை காணோம். அமுதா, அமுதா, இவ்வளவு எங்கேயோ போயிட்டாளா? முன்னாடி இவ்வளவு நேரத்துக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தா. இந்த வீட்டுல இருக்கவங்களோட சேர்ந்து இவ்வளவு கெட்டு போயிட்டா. ஏமா, இந்த வீட்டுல யாரும் ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டீங்களா? எங்க ஒருத்தரையும் காணோம்? கௌரி, மாமா இந்தாங்க காஃபி. ஏம்மா, நீ ஏம்மா இந்த வேலையெல்லாம் செய்யற? புள்ளதாச்சு பொண்ணு, வயித்துல குழந்தையோட இருக்க. இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? கௌரி, எங்கயாவது போய் உட்கார்ந்துக்க வேண்டியது. என்னங்க என்ன ஆச்சுங்க? இங்கதானே இருக்கேன். ஏய், வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கீங்க. புள்ளதாச்சு பொண்ணு காஃபி போட விட்டுருக்கீங்க. இதான் நீங்க இவ்வளவு பாத்துக்கிற லட்சணமா? ஏங்க என்னங்க இது? திடீர்னு மழை வர மாதிரி இருந்தது, அதான் துணி எடுக்க போனேன். அண்ணே, நான் காய போட்ட மிளகாவை எடுத்துட்டு வர போயிருந்தேன். ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க. கடைசியில யாழினி போய் காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்கறான். இந்த சமயத்துல அவன் இந்த வேலைலாம் பார்க்கலாமா? என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்க, வயித்துல குழந்தை இருந்தா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லைங்க. வயித்துல குழந்தை இருந்தா மலையே கூட ஏறலான்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல இத பாரு, யாரு என்ன சொல்றாங்களோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என் மருமக என் கையில ஒரு பேரப்புள்ளைய பெத்து குடுக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த வேலையும் சொல்லக்கூடாது. எனக்கு அதுதான் வேணும். பாத்தியா, உன் மாமனார் உன்னை எப்படி தாங்குறாருன்னு பாரு. யாழினி, இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். யாழினி, இளங்கு. அப்பா, சக்சஸ். ஓகே ஓகே. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.